Hi students, 10th Standard Samchir Kalvi, English Unit 1 Poem Life, written by Henry Van Dyke. Before jumping into the poem, let's see a short introduction about the author, Henry Van Dyke. Henry Van Dyke was an American author, poet, educator and clergyman. Henry Van Dyke யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was an American author. அது மட்டும் இல்லாமல் போயட் எஜுகேட்டர் அண்ட் ஆல்சோ அ கிளர்ஜிமேன். ஸோ கிளர்ஜிமேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து சர்ச்சஸில் ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதே போல் ப்ரீச் பண்ணுறவங்கள, சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறவங்கள கிளர்ஜிமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்திருக்காரு. அதுவும் 24 இயர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் இவர் சர்வீஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இவருக்கு சில அகாடமிக் அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் லெட்ஸ் see a small introduction of the poem. In the poem Life, it's actually a sonnet, and the poet Henry Van Dyke describes how one can enjoy the life with courage and dedication. ஆக்சுவலி இந்த போயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம லைஃப்பை பற்றி சொல்கிற ஒரு போயம். நம்ம லைஃப்பை எப்படி வாழணும், எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு போயமாக தான் ஹென்ரி வேன் டைக் எழுதியிருக்காரு. ஸோ ஹவு ஒன் கேன் என்ஜாய் த லைஃப் வித் கரேஜ் அண்ட் டெடிக்கேஷன். ஸோ லைஃப்னு எப்படி இருக்குது அப்படின்னா டெடிக்கேஷனோடையும் கரேஜோடவும் இருக்கணும், அதாவது தைரியமாக நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போயம் இருக்குது. அண்ட் he says whatever the situation comes in our life, we should enjoy the life like a boy and overcome all the obstacles. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போயமில் லைஃப்பில் எவ்வளோ தான் கஷ்டமே வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அது நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. Now listen, and now I am going to tell you information about the poem. ஸோ இப்போ சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து போயம்னா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். Now listen. There are many forms of poem in English literature. Some of those are blank verse, free verse, epic, haiku, ballad, elegy, etc. ஆக்சுவலி போயம்னா வந்து அதுக்கு சில ஃபார்ம்ஸ்லாம் இருக்குப்பா. என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா blank verse அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ verse அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பிக், ஹைக்கு, பேலட், எலிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு so many of forms of poems இருக்குது. அதே போல் இந்த போயம் வந்து சோனட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், சோனட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேரிஸ் 14 லைன்ஸ். அதாவது பாருங்கள், த வேர்ட் சோனட் இஸ் derived from an Italian word sonetto, which means a little song or small lyric. In poetry, a sonnet has 14 lines. ஸோ இந்த சோனட் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொனட்டோ அப்படின்ற ஒரு இட்டாலியன் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. சரியா, விச் மீன்ஸ் அ லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக். அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பாட்டு அப்படின்னு அர்த்தம். இன் போயட்ரி அ சோனட் ஹேஸ் 14 லைன்ஸ். ஸோ ஆக்சுவலி சோனட் என்ன அப்படின்னா ஒரு போயம் when it considers of 14 lines, that is called as sonnet. அதாவது ஒரு போயம் 14 லைன்ஸ் இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, சோனட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ரிட்டன் இன் iambic pentameter. ஸோ iambic pentameterனா ஒரு நியூ டேர்மாக இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போயமுடைய லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து 10 சிலபிளாக நம்மளால் பிரிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நவ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் லைன், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு சிலபிள். லெட் ஒரு சிலபிள், மீ, பட், லிவ், மை, லைஃப், ஃப்ரம், இயர் டு இயர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிலபிளாக பிரிக்க முடியும் இல்லையா, அதான் என்னன்னு சொல்லுவாங்க, அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமை 2 ஸ்டான்ஸாக பிரிச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த போயம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டான்ஸாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, நம்ம சில பேர் வந்து பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் போயம் பார்த்து பேராகிராஃப்னு சொல்லக்கூடாது, நீங்கள் என்னென்னு சொல்லணும், ஸ்டான்ஸாஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா, ஸ்டான்ஸா, STANZA, ஸ்டான்ஸாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேரிஸ் 8 லைன்ஸ் அண்ட் இன் செகண்ட் ஸ்டான்ஸா இட் கேரிஸ் 6 லைன்ஸ். அப்போது ஒரு ஸ்டான்ஸில் 8 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, OCTAVE. அதே போல் 6 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா
செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோனட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தயர் டைம் ஸ்கீம். டைம் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டோடைய எண்டிங் வேர்ட், ஒரு போயமில் ஒரு லைனில் லாஸ்ட் வேர்டு இல்லையா, அதை வச்சு நம்ம சோனட்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நவ் லிசன், I'll recite the poem. Okay, listen carefully. Let me but live my life from year to year, with forward face and unreluctant soul, not hurrying to, nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wields, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. So, now look at the first stanza and first line. Let me but live my life from year to year. Now look at the first word பாருங்க. Let me அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? வாழ விடுங்க. Let me but live my life. என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, போயட் என்ன என் லைஃப்பை என்ன வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இயர்னா வருஷ கணக்கு கிடையாது, என் வாழ்க்கை நான் அட் த மொமெண்ட் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை சில பேர் மாற்றி வைப்பாங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் நீ என்ன பண்ணணும் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா, ரைட்? நம்ம என்விரான்மெண்ட் என்ன பண்ணுது, இதை தான் படிக்கணும், இந்த வழி தான் போகணும் சொல்லி நம்ம டிசைட் பண்ண வைக்குது. சரியா? அது அதுக்கு பிடிக்கல. ஸோ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ பட் லிவ் மை லைஃப், என்ன என் வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி வாழும்போது எப்படி வாழணும்னு சொல்கிறாரு பாருங்க. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ் என்ன, அப்படி என் பார்வை எப்பயுமே முன்னோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என் வாழ்க்கை நான் வாழும்போது என் பார்வை எப்படி இருக்கணும், முன்னோக்கி இருக்கணும். அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ அன்ரிலக்டன்ட் என்ன அப்படின்னு மீனிங் எழுதிக்கோங்க, வில்லிங்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவேன், நான் அதை ரொம்ப வில்லிங்கோட எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் லுக் அட் த தேர்ட் லைன். நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ இந்த லைனில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க பார்த்து அப்படின்னா, நாட் ஹரியிங் டு. ஸோ அப்படி என் வேலையை நான் செய்யும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், அர்ஜ் பண்ண மாட்டேன், ஹரிபரியாக நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு வேலையை செய்ய மாட்டேன். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதுவும் மட்டும் இல்லாமல் என் வேலையை நான் பாதியிலே நிறுத்திட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேலை நம்ம முடியாமல் என்ன பண்ணணும்னா திரும்பி வந்துடுவோம். சரியா? அதை என்ன சொல்கிறாங்க, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என் கோல்லேருந்து திரும்ப வரமாட்டேன், அவசரப்படவும் மாட்டேன், ஓகே, என் கோலை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த dim past. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சின்ன வயசில் எவ்வளோ விஷயம் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நான் வாழும்போது என்னோடய பாஸ்ட்டில் அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, நினச்சி கவலைப்படக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிம் பாஸ்ட், டிம்னா ரெஃபர்ஸ் டு டல். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், என்னோடய பாஸ்ட்டை நினச்சி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வில்ஸ். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், கடந்த காலத்தை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன், எதிர்காலத்தை நினச்சி பயப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ வீல்ஸ் அப்படின்னா ஹைட்ஸ் அப்படின்னு அர்த்தம், HIDES. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்யூச்சர் எனக்காக என்ன வச்சுருக்குன்னு தெரியாது, பட் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த ஃப்யூச்சர் நினச்சி பயப்பட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, மூவி சாங் வரும் இல்லையா, கடந்த காலத்தை பார்த்து பயப்படவும் கூடாது, எதிர்காலத்தை நினச்சி பயப்படவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். அப்படி இருக்கும்போது பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். ஹோல் ஹார்ட்னா என்ன அப்படின்னா முழு மனசோட, அண்ட் ஹாப்பி ஹார்ட்னா சந்தோஷமான ஒரு ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் விச் இயர். நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூத்தாக இருக்கட்டும் யங்காக இருக்கட்டும், என் வாழ்க்கை எப்படி போகணும், ரொம்ப ஜாலியாக போகணும், ரொம்ப ஹாப்பினஸோட என் லைஃப் என்ன பண்ணணும், நான் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அகைன் பாருங்கள்,
லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சொல். ஸோ இங்கே போய் என்ன போயிட்டு என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையை நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எப்பயுமே என் பார்வை எப்படி இருக்கணும், முன்னோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த dim pass. நான் என்ன பண்ண மாட்டேன், என் கோலுக்கு நான் ரஷ் பண்ணவும் மாட்டேன், என் கோல்லேருந்து நான் பின்வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வில்ஸ். அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சர் வச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஃப்யூச்சர் வந்து எவ்வளோ ஆச்சரியம் வச்சுருக்கலாம், பட் நான் அதுக்காக ஃபீல் பண்ணி எதுவும் பயப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் விச் இயர். எப்பயுமே ஹோல் ஹார்ட்டடாக இருப்பேன், அண்ட் ஆல்சோ யூத் ஏஜ் எதுவாக இருந்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஆத்தர். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. Now let's see rhyming words of the poem. Now rhyming words என்ன அப்படின்னு first we have to know. rhyming words என்ன அப்படின்னா, அந்த போயம் லைன் எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டோடைய வேர்டு வந்து சேம் சவுண்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் பாருங்கள் இயர், செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் பாருங்கள் சோல், தேர்ட் ஒன் லாஸ்ட் லைன் பாருங்கள் கோல், இந்த ஃபோர்த் லைன் லாஸ்ட் வேர்ட் டிஸப்பியர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயரும் டிஸப்பியரும் சேம் சவுண்டாக இருக்குது. நோட் த ஒன் திங், நாம் வந்து ஸ்பெல்லிங்கை பார்க்கக்கூடாது, வி ஷுட் லுக் ஆஃப்டர் தி சவுண்டு, சரியா? அதே போல் சோல் கோல் ரெண்டும் சேம் சவுண்ட். அதே போல் ஃபியர் சியர் சேம் சவுண்ட், டோல் ஹோல் சேம் சவுண்ட். இது என்னன்னு சொல்லுவாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போயமுடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ. ஓகே, ஏபிபிஏ ஃபஸ்ட் ஆன்சரில் அதுதான் இருக்கும், நெக்ஸ்ட் 4 லைன்லையும் அதுவாக தான் இருக்கும். சரி, அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க, சரியா? திஸ் எண்ட் ஆஃப் திஸ் பார்ட் 1. We see the next in the next part. Thank you.